நாம் ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா, இந்த அருமையான இந்த காலை வாலிபர் ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர் அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பாடி உம்மை துதிக்கிற நேரத்தில் கர்த்தருங்க நடுவிலே நீர் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, உம்மை துதிக்கும் போது நீர் எங்கள் நடுவில் இருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுது அப்பா. உடைய வேத வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாளிலே இந்த நேரத்தில் எங்கள் நடுவில் இருந்து நீ பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நீர் செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஜெப பகுதியை நீர் ஆசீர்வதியும். உடைய வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர்களோடு கூட பேசும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, இதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி அழிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடம் முழுவதும் ஆளுகை செய்யுங்கப்பா. உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு சோதரம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வார். தடையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றும். இந்த இடத்துல உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த கர்த்தருடைய கிருபை அதிகமாக எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே,
கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. அப்படி நாம் எல்லாரும் முழங்கள் படிட்டு தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து, நல்லவரப்பா, நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தூய தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. உயர்ந்த தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, கனம் பெற்ற ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. அதிசயமான தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அற்புதமான தேவனே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ வல்லவர், வல்லவர், நல்லவர், நீ கிருபையுள்ளவர், நீ போதுமான தெய்வம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா நல்லவர் இயேசுவே, இந்த காலை வேளையில உம்முடைய பிரசன்ன மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு எதிரான தடைகள் எல்லாம் உம்முடைய பிரசன்னம் அல்லேலூயா மாற்றட்டும். அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில எங்களை விடுதலை ஆக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை நீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை நீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர்
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஒருபோதும் விலக மாட்டீர் அப்பா. உம்மை நன்றியோடு நாங்களும் உயர்த்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று எங்களுக்கு நீர் விடுதலை தருகிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி அப்பா. இன்று எங்களுக்கு விடுதலை தருகிறீர். இந்த நாளிலே எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. எங்கள் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. எங்கள் இயேசு நீ நல்லவர், எங்கள் இயேசு நீ நல்லவர், எங்கள் இயேசு நீ நல்லவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களுக்கு அதிகாரத்தையும் ஆண்டவரே தந்திருக்கிறீர் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்ல தேவனாய், நீ வல்ல தேவனாய் எங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அதை குறித்து பயப்படாதே என்று சொன்ன தேவன், கலங்காதே என்று சொன்ன தேவன், திகையாதே என்று சொன்ன தேவன், எங்கள் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் அப்படி எழுப்பி நின்று ஒரு சில ஜெபத்தை நம் தேவனுக்கு முன்பாக நம்ம ஏறெடுக்க போகிறோம். நாம் எல்லாரும் எழுப்பி நிற்போம். சரி, நம்ம அப்படியே நாம் ஜெபம் பண்ணுவோம். முதலாவதாக நம்முடைய மாநிலத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலும் இந்த மழைக்காலங்களிலே கர்த்தர் நம்முடைய மாநிலத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாக சோதரம் வெள்ளத்தினால அழிவுகள் எதுவும் வராதவாறு கர்த்தர் நம்முடைய மாநிலத்தை பாதுகாத்து கொள்ளணும். அது மாத்திரமில்லை, நல்லா ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யணும். விவசாயத்திற்கு ஸ்தோத்திரம், மிருக ஜீவன்களுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கு ஆசீர்வாதமாக இந்த மழை காலங்கள் நம்மளுக்கு இருக்கும்படியாக ஸ்தோத்திர அழிவுகள் வராதவாறு, ஸ்தோத்திரம் விளைநிலங்கள் பாதிக்கப்படாதவாறு, வெள்ளத்தினால அழிவுகள் வராதவாறு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக இந்த நாளிலே நம்ம அதற்காக நம்ம ஜெபம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணி பூமியை நினைக்கிறீர். ஆண்டவரே, அவைகளிலிருந்து ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் நீர் கட்டளையிடுகிற தேவன். இந்த உலகத்தை ஆண்டவரை உண்டாக்கின பின்பு கர்த்தர் இவைகளை நீர் ஆசீர்வதித்தவர். அப்பா, இந்த நாட்களிலே எங்களுடைய மாநிலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மாநிலத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மழையினால கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நல்ல ஒரு செழிப்பு உண்டாகட்டும், நீர் ஆதாரங்கள் உண்டாகட்டும், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இங்கே ஆண்டவரே பூமியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இதனால் நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்து தானியத்தை கர்த்தர் சேகரிக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவனின் கட்டளையிடும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த மழை எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டவரே இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, பூமி தன் பலனை கொடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தாவே எங்கள் மாநிலத்துக்கு கர்த்தர், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, அதிகப்படியான மழையினால ஆண்டவரே எந்த சேதங்களும் ஆண்டவரே எந்த மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் ஆண்டவரே விவசாயத்துக்கும் வராதவாறு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழையை ஏசப்பா நீங்கள் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவை என்பது பரம தகப்பன் உமக்கு தெரியுமாப்பா. ஆண்டவரே, அந்த தேவன் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கணுமாப்பா. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கணும், நீர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் நாளிலே நீங்க சந்திக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் இல்லாத இடத்துலலாம் ஆண்டவரே இந்த மழையினால கர்த்தர் நீர் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. நல்ல ஒரு செழிப்பை கர்த்தர் இந்த நாளிலே
நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே, கட்டளையிடுங்க. அழிவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை தேவனின் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாவட்டத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆற்றோர கரை பகுதியில் இருக்கிற ஜனங்களையும் நீ காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சோதரன் தகப்பனே ஆண்டவரே, சோதரன் இந்த நாட்களிலே ஆண்டவரே எந்தவித சேதம் இல்லாமல் கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆசீர்வாதத்தை மழையை கர்த்தர் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. எங்க எல்லாரையும் எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியோ. உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய மாநிலத்தை மாவட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, தொடர்ந்து நம்முடைய ஸ்தோத்திரம் இந்த காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்களில் எத்தனையோ காரியங்கள், அநேக காரியங்கள், படிக்கிற பிள்ளைகள், வாலிபர்கள் தவறான பழக்க வழக்கத்தில் ஸ்தோத்திரம் தவறான காரியத்தில் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கிறதுக்கு எத்தனையோ வாலிபர்கள் அதில் இருக்கிறாங்க. நம்ம நியூஸில் எல்லாம் கேள்விப்படுகிறோம். எல்லா வாலிபர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, சந்திக்கும்படியாக ஸ்தோத்திரம் நல்ல ஒரு சமுதாயம், நல்ல ஒரு எதிர்காலம் கர்த்தர் நம்முடைய மாநிலத்துக்கும் நம்முடைய தேசத்துக்கும் நம்முடைய பட்டணத்துக்கும் கர்த்தர் கட்டளிடும்படியாக இந்த குடிப்பழக்கத்தினால, கஞ்சா பழக்கத்தினால எத்தனையோ மூர்க்கத்தனமான காரியங்கள், குடும்பத்துக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய பெற்றோரையே கொள்ளுகிறதான ஒரு காலத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். கர்த்தர் இப்படிப்பட்ட ஆன காரியத்தில் இருந்து அநேக வாலிபர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தை விட்டு கர்த்தர் அழித்து போடும்படியாக கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இளைஞர்களுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் எத்தனையோ தவறான செயல்கள், இந்த போதை பழக்கத்தினால ஆண்டவரே, இந்த கஞ்சா பழக்கத்தினால ஆண்டவரே, குடி பழக்கத்தினால வருகிறது அப்பா. ஆண்டவரே தங்களுடைய சொந்த பெற்றோர்களை, பெற்றெடுத்த பெற்றோர்களை கொலை செய்கிறதான ஒரு காரியம் எங்கள் தேசத்தில் நடக்குது அப்பா, எங்கள் மாநிலத்தில் நடக்குது ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்டான காரியத்தில் இருந்து ஆண்டவரே அப்பா சோதனை நடக்காதவாறு ஒவ்வொரு இளைஞர்களையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்குங்க. போதை பொருட்களில் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இளைஞர்களை தவறான வழியில் நடத்துகிற காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே எந்த மனிதன் தவறாக நடத்துகிறானோ கர்த்தர் நீர் அவனை நியாயந்திருக்கணும். கர்த்தர் நீர் அவனை நியாயந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த போதை பொருட்கள் விற்கிறவர்களை கர்த்தர் நீர் நியாயந்திருப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே கள்ளச்சாராயத்தை விற்கிறவர்களை கர்த்தர் நீர் நியாயந்திருப்பீராக. எல்லா மதுக்கடைகள் ஆண்டவரே, மதுபானங்கள் அழிக்கப்படும்படியாக ஆண்டவரே எங்கள் தேசத்தில், எங்கள் மாநிலத்தில், எங்கள் ஆண்டவரே சமுதாயத்தில், எங்கள் பட்டணத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீர் கட்டளிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அரசாங்கத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே அரசாங்கம் இதெல்லாம் ஆண்டவரை தடை பண்ணத்தக்கதாக, இந்த போதைப் பொருட்களை அழிக்கத்தக்கதாக, மதுமான கடைகளை அடைக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதர 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 இளைஞர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே இதனால் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த நாளிலே நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனால் எத்தனையோ சம்பவங்கள், கொலைகள் ஆண்டவரே, பலாத்காரங்கள் ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் நடக்குது ஆண்டவரே. கர்த்தர் இதிலிருந்து ஒரு கர்த்தர் ஒரு விடுதலை தேவனீர் கட்டளையிடணும், தேவனீர் கட்டளையிடணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதர 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 ஆண்டவரே. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க முடியுமானால் நீ விடுவீன்னு ஆண்டவரே வேத வசனம் சொல்லுது ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்டான சம்பவங்கள், இரத்த சிந்தல்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில், எங்கள் மாநிலத்தில், எங்கள் பட்டணத்தில் காணப்படாதவாறு கர்த்தர் இந்த நாளிலே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு இளைஞர்களையும் கர்த்தர் நீர் ரட்சிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இளைஞரையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறான சிந்தையிலிருந்து கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எத்தனையோ படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிற இடத்துல கூட தவறான காரியத்தை செய்கிறாங்க. கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலை அப்பா ஆண்டவரே, அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. படிக்கிற பிள்ளைக்கு சிந்தையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு நல்ல ஒழுக்க சமுதாயத்தில் அவங்க காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. முக்கு சோத்திரம் அப்பா. அந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு குணம் உள்ளவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றுங்கப்பா. கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விசேஷமாக எல்லா போதை பொருட்களை கர்த்தர் நீர்
அழிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அரசாங்க நடவடிக்கை எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதை விற்கிற மனிதர்களுக்கு கர்த்தர் நீ நியாயம் செய்யணும் ஆண்டவரே, நீ நீதி செய்யணும் ஆண்டவரே. அவங்களும் ரட்சிக்கப்படணும், அவங்களும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அதை எல்லாம் விடத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை கிடைக்கட்டும் அப்பா, உங்களுடைய கிருபை கிடைக்கட்டும். அநேக வாலிபர்களை ஆண்டவரே, இளைஞர்களை கத்திருந்த நாளில் நீங்கள் ரட்சிப்பீராக. சிந்தையில், சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில், இருதயத்தில் ஒரு விடுதலை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பகுதியை உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பகுதியில் இருக்கிற எத்தனையோ இளைஞர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. தவறான பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீ காண செய்யுங்க ஆண்டவரே. அவங்க மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சமுதாயத்தில் ஒரு ஆண்டவரே நல்ல ஒரு குணமுள்ளவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. உம்மிடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மிடத்திலே கேட்கிறோம். கர்த்தர் நீங்க செய்யும் ஆண்டவரே. இந்த வானத்தை பூமியும் படைத்த கர்த்தர் இதை செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய திருச்சபைக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் திருச்சபையை ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, ஊழியக்காரரை கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக, அது மாத்திரமல்ல ஊழியத்துக்கு அநேக காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். கவர்மெண்ட்ல பதிவு பண்ண காரியங்கள், ஸ்தோத்திரம், இந்த ட்ரஸ்ட்டுக்கான அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அறிவை கொடுத்து நடத்தும்படியாக, ஸ்தோத்திரம், தொடர்ந்து கர்த்தர் அந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் பெருக பண்ணும்படியாக, அநேக கிளை சபைகள் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக, இந்த கிராமங்களிலே ஸ்தோத்திரம் நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தரும்படியாக, ஸ்தோத்திரம் இந்த 14 கிராமங்களிலே நம்ம ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல இந்த குறுக்கு சாலை, அந்த ஓட்டப்பிரரா, அந்த ரோட்டில் இருக்கிற அந்த கிராமங்களிலே நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி தரணும். அதில் ஒரு ஜெப கூடாரத்தை கட்ட கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக, ஆலயமில்லாத அந்த இடத்துல ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக, கர்த்தரே அதன் தேவைகளை சந்தித்து இடத்தை வாங்கி தந்து கர்த்தரே ஆலயத்தை கட்டி தரும்படியாக, கர்த்தருடைய மகிமை விளங்கும்படியாக, அங்கங்கே நடக்கிற சிறுவர் ஊழியம் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, இதற்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆண்டிலே நீர் மகத்தான காரியங்களை செய்து கொண்டு வருகிறீரப்பா. ஊழியத்தில் ஆண்டவரே எத்தனையோ நன்மையான காரியங்களை கர்த்தர் நீர் செய்து கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு கொடா கொடி நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அரசாங்க பதிவிலே அது பதியத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதற்கான இந்த ட்ரஸ்ட்டுக்கான எல்லா காரியங்களை தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே, நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் நேர்த்தியாக செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி கர்த்தர் எங்களை நடத்தும். அதற்கான காரியங்களுக்கு தயவு அதிகாரிக கண்கள் எங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எதிர்காலம் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எதிர்கால ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்கக்கூடாது கர்த்தாவே. உங்களுடைய கிருபை அதிகமாக இந்த ஊழியத்தை தாங்கி வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கான ஆண்டவர் எல்லா தேவைகளும் தேவன் சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபைக்கு கடந்து வருகிற பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை மூலமாய் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியக்காரர் குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரரை கர்த்தர் இந்த நாளிலே வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நல்ல ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் கொடுத்து அதிகமாய் உமக்கென்று வல்லமையாய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் நீங்க செய்ய போற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துங்க. திட்டங்களை தாங்க, அதன்படி செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே இந்த ஊழியத்தில் நீர் மகிமைப்படுத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்கார குடும்பங்களை கர்த்தர் இந்த நாளிலே வல்லமை எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஊழியக்கார குடும்பத்துக்கான எல்லா தேவைகளை தேவன் சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மூலமாய் நடக்கிற கிராம ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அநேக ஆண்டவரே ஜனங்கள் சந்திக்கப்படுகிறார்கள். அநேக ஜனங்களும் உம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள். அநேக குடும்பத்தில் கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறீர். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. இந்த ஜனங்கள்லாம் வந்து கூடி ஆராதிக்கத்தக்கதான ஒரு இடத்தை கர்த்தர் நீர் தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த 14 கிராமங்கள் மையமாய் வைத்து செய்கிற ஊழியத்தில் ஆண்டவரே ஆலயம்ல இடத்துல ஆலயத்தை கட்டும்படியான ஒரு இடத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எங்களுக்கு எங்க வாங்கணும் என்ன பண்ணணும்னு தெரியாது அப்பா. தேவன்
தேவன். ஆண்டவரே, வானத்தை பூமியும் படைத்த தேவன். ஆண்டவரே, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சொன்ன தேவன். ஆண்டவரே சோத்திரம், பூமி அது என்னுடையது என்று சொன்ன தேவன். கத்த தேவையெல்லாம் சந்தித்து இடத்தை வாங்கி கொடுத்து ஆண்டவரே ஆலயத்தை தேவன் கட்டி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றுமல்ல, எங்களால் ஒன்றுமல்ல. உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். கத்தர் அதற்கான பிரதிபலனை கத்தர் கொடுப்பீராக. நீர் ஆலயத்தை கட்டி கொடுப்பீராக. ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்கத்தக்கதான இடத்தை தேவன் அந்த இடத்துல உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆண்டிலேயே கர்த்தர் ஆண்டவரே ஒரு தொடக்கத்தை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களால் ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனாலே, எல்லாம் தேவனாலே ஆகும், எல்லாம் தேவனாலே கூடும். கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்க நீர் உதவி செய்தீரோ ஆண்டவரே, உடைய வருகை பரியந்தம் இந்த ஊழியங்களை கர்த்தர் தாங்கி நீங்க நடத்த வேண்டுமாய், நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, அந்த திருச்சபையின் மூலமா நடக்கிற எல்லா ஊழியங்களையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் நடத்துவீராக. இன்னும் பல ஊழியங்களை, பல காரியங்களை, திட்டங்களை கர்த்தர் கொடுத்து நீங்க நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதற்கான அநேக நபர்களை கர்த்தர் எழுப்பித்தாங்க. இந்த ஊழியம் செய்யத்தக்கதான அநேக நபர்களை ஆண்டவரே, உற்சாகம் உள்ள மனதுடையவர்களை, மன வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் இந்த ஊழியத்துக்கு அநேகரை நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையிலும் வெளியிலும் கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. ஆண்டவரே, இந்த ஊழியம் அதிகமாய் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்யும். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு படுகிற எல்லா பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நல்ல ஒரு பிரதிபலனை காண கர்த்தர் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம திருச்சபையில் வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அன்பின் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சபைக்கு கடந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பசங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அநேக ரட்சிக்கப்படாத நபர்கள் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீரே தெய்வன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீரே வானத்தை பூமியும் உண்டாக்கின தெய்வம் அறிந்திருக்கிறோம். எங்களை உருவாக்கின தெய்வம் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எந்த இடத்திலையும் உம்மை விட்டு பின்வாங்காதவாறு, உம்மை விட்டு விலகி போகாதவாறு கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ காத்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே, நீரே வணக்கத்துக்குரியவர். நீரே உன்னதமான ஒரு தெய்வம். நீரே வானத்தை பூமியும் படைத்த கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் சேவிக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் வைராக்கியமா நிற்க ஆண்டவரே, இந்த ஊழியத்திலோடு இணைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் உயர்த்த, உம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, நீர் ஆயத்தப்படுத்தும். அவங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. பரம தகப்பன் உமக்கு தெரியும். கர்த்தர் பிள்ளைகளை இந்த நாளிலே அப்பா உமக்குள்ள அப்பா நீர் ஆண்டவரே அவர்களை நீங்க பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல கிருபைகளை கொடுத்து கர்த்தர் யார் யாருக்கு என்னென்ன காரியம் என்பது உமக்கு தெரியும். ஆண்டவர் யார் யாருக்கு எந்தெந்த தாளந்துகளை கொடுத்து நீர் பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் கர்த்தர் நீர் கொடுத்து நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பயன்படுத்துங்க. அந்த ஊழியத்துக்கு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் படித்துக் கொண்டு இருக்கிற எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவை எல்லாம் உமக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான இந்த காலை விலைக்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்கள் ஜெபங்களை எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. செவி கொடுத்து பதில் கொடுத்து ஆண்டவரே அதை நிறைவேற்றி எங்கள் கண்கள் காணும்படியாக நாங்களும் உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே நீங்கள் பதில் கொடுத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரம தகப்பனிடத்தில் கேட்டிருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கிறோம். கர்த்தர் நீர் உதவி செய்யும். ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நாம் உட்காருவோம். நேர கர்த்தருடைய வார்த்தை கடந்த பிறகும் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1089வது பக்கம் 1089
89வது பக்கம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படி சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். அதாவது தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போ தீங்கை கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், காணக்கூட செய்ய மாட்டார்னு வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. நம்ம அதை பார்க்க மாட்டோம், கர்த்தர் நம்மளை அணுக விட மாட்டார் அப்படின்னு சொல்லி வேதம் நம்மளுக்கு என்ன செய்கிறது, நமக்கு சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் வார்த்தையில உண்மையுள்ளவர், அதை நம்ம வாழ்க்கையில அதை நிறைவேற்றுவதற்கும் அவர் என்னது, ஒரு உண்மையுள்ள ஒரு தெய்வம். அப்போ நம்ம எந்த தீங்கும் நம்மளை அணுகாதவாறு கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனத்திலே நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த தீங்கையும் அணுக விடாமல் அவனை காப்பாற்றி நடத்தினதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டுகிறது. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் அங்கே 3வது வசனத்தில் அங்கே நம்ம வாசிக்கிறோம். அதை வாசிங்க. 3வது வசனம், அப்போஸ்தலர் 28:3. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது அப்படின்னு சொல்லி வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இது நம்ம இப்போ வாசித்திருப்போம்னு நினைக்கிறேன் இந்த அதிகாரத்தை. அப்போ அந்த சில விறகுகளை பவுல் அது என்ன செஞ்சால் நெருப்பின் மேல் போடுகையில் அங்கே இருந்த ஒரு அந்த பாம்பு, அந்த விரியன் பாம்பு அவனுடைய கையை என்ன செஞ்சது, கவ்விக்கொண்டு இருந்ததை அது என்ன செஞ்சாங்க, அங்குள்ள ஜனங்கள் என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்பான அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பவுல் கப்பல் பிரயாணத்தில் என்ன செஞ்சான், ஒரு பெரிய ஒரு ஆபத்தை சந்தித்து தான் என்ன செஞ்சான் அந்த தீவுக்கு கடந்து வந்தாங்க. உயிர் பிழைச்சி தான், கிட்டத்தட்ட அவங்க உயிர் பிழைத்து தான் அந்த தீவுக்கு என்ன செஞ்சாங்க கடந்து வந்தாங்க. காற்று அதிகமாக இருந்தது, கடல் கொந்தளித்ததுனால படகு சேதப்பட்டு அந்த கப்பல் சேதப்பட்டு என்ன செஞ்சாங்க, அவங்க உயிருக்கே ஒரு உத்தரவாதம் இல்லாமல் தான் அவங்க என்ன செஞ்சாங்க கடந்து வந்தாங்க. ஆனால் பவுலிடத்தில் ஆண்டவர் சொல்வார், உன் நிமித்தமாக எல்லாரையும் நான் என்ன செய்வேன், நான் பாதுகாத்துக் கொள்வேன். பவுலிடத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார், பேசியிருந்தார். அதனால என்ன செஞ்சாங்க, அவங்க ஒரு தீவு, அந்த 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கும்போது அந்த ஒரு தீவில் அவங்க கரை சேர்ந்தாங்க. அதாவது கப்பல் இங்கே வராது, கடலில் குதித்து தான் என்ன செஞ்சாங்க. சிலர் அங்கே அந்த படகு கப்பல் உடைந்த அந்த மரத்துண்டுகளை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க கரை சேர்ந்தாங்க. சிலர் நீந்தி கரை சேர்ந்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இவங்களாம் யாருன்னா, இவங்கெல்லாம் கைதிகள். இவங்கெல்லாம் என்னது, கைதிகள். நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்துருப்பீங்க என்ன, அடுத்த முறை நீங்கள் நல்லா வாசித்துவாங்க. அந்த கேள்வி பதில் என்ன செய்வோம், கேட்போம் என்ன. அப்போது இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த தீவில் உயிர் பிழைச்சும் அப்படின்னு சொல்லி கரை சேர்ந்தாங்க. அந்த தீவின் பேர் 1ஆம் அதிகாரத்தில் என்ன போட்டிருக்கிறது, மெலித்தா அப்படிங்கிற ஒரு தீவு. அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவங்களிடத்துல அதிகமான அன்பு செலுத்தி, இவங்க பாவம் ஏன்னா மழையிலையும் குளிரிலும் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, நெருப்பை மூட்டி அவங்களுக்கு நல்ல கதப்பு உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல உதவிகளை செய்து அவங்களிடத்துல அன்பு கூர்ந்தாங்க. அந்த அன்பு தான் அவங்களை என்ன செஞ்சது, உயிரெல்லாம் காப்பாற்றினது. அதே மாதிரி தான் இந்த பவுல் என்ன செய்கிறான், உதவி செய்கிறான். அவனும் சில விறகுகளை பிறக்கி என்ன செஞ்சான், அந்த நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்பில் போடும்போது தான் அந்த நேரத்தில் தான் அவனுக்கு என்ன செஞ்சது, அந்த ஒரு விரியன் பாம்பு என்ன செஞ்சது, அவனை கவ்விக்கொண்டது, கையிலே கவ்விக்கொண்டது. அந்த 4ஆம் வசனத்தை வாசிங்கள. 4ஆம் வசனம், அந்த விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்ததும் பலியானது இவனை பிழைக்க ஓட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த விஷப்பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போது அந்த ஜனங்களுக்கு தெரியும், அந்த தீவில் ஜனங்களுக்கு இந்த பாம்பு கடித்ததுன்னா ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, அவன் உயிரோடு கூட இருக்க முடியாது. ஏன்னா அந்த அதனுடைய 6ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, அதாவது அவன் வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதை விழுந்து சாவான் என்று
அவங்க அந்த ஜனங்கள், அந்த தீவுல உள்ள ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த தீவு உள்ள ஜனங்களுக்கு தெரியும், இந்த பாம்பு மிகவும் கொடிதான ஒரு பாம்பு, கடித்ததுன்னா வீக்கம் உண்டாகும், மயங்கி விழுந்து அவன் செத்து விடுவான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் பவுல் அசால்ட்டு அதை என்ன செஞ்சான், தீயில உதறி போட்டு என்ன செஞ்சான், அவன் ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். அப்போ ஆண்டவர் தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ சில நேரத்தில் ஆபத்துகள் நமக்கு வரும், ஆபத்து வரும். ஆனால் அந்த ஆபத்தின் மூலமாய் நம்மளுக்கு ஒரு தீங்கும் வராதவாறு இயேசு நம்மளை என்ன செய்வார், அவர் பாதுகாத்து கொள்வார். நம்ம நினைப்போம் தீங்கை நீ காணாதிருப்பாய் அப்படின்னா அந்த ஆபத்து வரும். ஆனால் அந்த ஆபத்தின் மூலமாய் வருகிற தீங்கை நாம் என்ன செய்ய மாட்டோம், நம்ம அடைய மாட்டோம். கர்த்தர் இயேசு நம்மளை என்ன செய்வார், அந்த வாலிப நாட்களிலே நம்மளை என்ன செய்வார், பாதுகாப்பார். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில் அந்த பெரிய விஷப்பூச்சி கடித்து அவனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, ஒரு மருந்தும் அவனுக்கு கொடுக்கல. ஆனால் இயேசு அவனை என்ன செஞ்சார், அவன் இன்னும் உயிரோடு இருந்து அநேக காரியத்தை செய்யணும். அப்போ அவன் காலம் இன்னும் அதோட முடியலை, அவனுடைய காலம் என்னது முடியலை, இன்னும் காரியங்கள் இருக்குதுன்னு ஆண்டவர் வைத்திருந்தான். நீ ரோமர் இடத்துல போய் நிறைய பிரசங்கிக்கணும், என்னை குறித்து சாட்சி சொல்லணும்னு ஆண்டவர் அவனுக்கு சொல்லியிருந்தார். அப்போ அவன் காலம் முடிகிற வரைக்கும் அவனுக்கு ஒரு தீங்கும் என்ன செய்யலை, வரல. அவனுக்கும் நினைத்திருந்தான் கர்த்தர் என்ன செய்யறார், இன்னும் என்னை வைத்து அநேக காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னு. அப்போ நம்ம நினைக்கணும், எந்த தீங்கான காரியங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளே வரலாம், நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்போதெல்லாம் நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் என்னை குறித்து இன்னும் அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். அதனால் எந்த தீங்கும் என்னை செய்ய முடியாது, ஒன்று செய்ய முடியாது ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருந்ததுன்னா எந்த தீங்கும் நம்மளை என்ன செய்யாது, நெருங்க முடியாது. ஆண்டவர் அதை விட மாட்டார், நம்மளை என்ன செய்வார், பாதுகாப்பார். அப்போ பவுலை என்ன செஞ்சார், ஆண்டவர் பாதுகாத்தார். இது ஒரு மிருக ஜீவனத்திலிருந்து வருகிற ஒரு தீங்கு. இன்னொரு தீங்கு இருக்குது, எல்லா மனிதர்களுக்கும் என்ன செய்யுது உண்டானது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் என்னது இருக்கலாம். அது நம்ம பார்க்க போகிறோம். அதே பவுலுடைய வாழ்க்கையில் தான் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த 4ஆம் வசனத்தை ஒரு முறை வாசிங்களே. 4வது வசனம், விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்த அந்நியராகிய அந்த தீவர் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்ததும் பலியானதும் இவனை பிழைக்க ஓட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இங்கே நம்ம 2வது பார்க்கும்போது, இந்த மிருகத்தினால வருகிற தீங்கை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். இரண்டாவது, உலகத்திலிருந்து தீங்கு வரும், சில மனிதருடைய பேச்சுகள். ஏன்னா இதில் இந்த தீவார் மெலித்த அந்த தீவார் பார்க்குறாங்க, இவன் ஒரு கொலைக்காரன், இவன் ஒரு சாபமான ஒரு மனிதன், அதனால தான் இவனுக்கு இந்த மாதிரி தீங்கு நடந்திருக்கு. ஏன்னா அவன் கூட வந்த யாருக்கும் இந்த தீங்கு இல்லை, ஆனால் இவனுக்கு மட்டும் இந்த தீங்கு நடந்திருக்குன்னா இவன் ஒரு மோசமான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி பவுலை குறித்து என்ன செஞ்சாங்க, சொல்லி கொண்டார்கள் வேதம் சொல்லுகிறது. இவன் கடலுக்கு தப்பிச்சுட்டு வந்துட்டான், கப்பலிருந்து ஆபத்திலிருந்து. ஆனாலும் இவன் என்ன செய்கிறான், இங்கே இவனுடைய சாவு வருதுன்னா அப்போ இவன் மிகவும் ஒரு கொலைபாதகன், ஒரு கொலைக்காரன், இவன் ஒரு பெரிய ஒரு தவறு செய்த ஒரு மனுஷன், ஒரு சாபமான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த தீவார், அந்த மெலித்த தீவார் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. சில நேரத்தில் அவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்ல இல்லையா. நம்ம வேதத்தை படிக்கும்போது பவுலை குறித்து நம்ம அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வேதம் என்ன சொல்லலை. முன்ன ரட்சிக்கப்படாதனால கொடூரமாக இருந்தான், மனம் திரும்பினான், கர்த்தருக்காக ஊழியங்களை செய்து கொண்டு இருந்தான், பாடுகளை அனுபவித்தான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மனிதன் கொலைபாதகன், ஒரு கொலைக்காரன், ஒரு சாபமான ஒரு மனிதன். இவன் கடலுக்கு தப்பிச்சு இங்கே என்ன செய்கிறான், சாவுறானா, இவன் மிகவும் மோசமான மனிதன் சொல்லி அவனுக்கு ஒரு பட்டத்தை சூட்டி அவனை குறித்து என்ன செஞ்சாங்க ஆரம்பித்தாங்க. அவனை பார்த்தாங்க. அந்த 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது இவன் எப்போ சாவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் செஞ்சாங்க, அவனை பார்த்து கொண்டே இருந்தாங்க. சில நேரத்தில் சில மனிதர்கள் கூட நம்மளை குறித்து சொல்லலாம், இவன் எப்போ சாவான், இவன் எப்போ மோசமான ஒரு காரியத்தை சம்பவிப்பான், இவன் வாழ்க்கையில் எப்போ தீங்கான காரியம் நடக்கும், அதை குறித்து இவங்க சந்தோஷப்படலாம். சில மனிதர்கள் நம்மளை குறித்து என்ன செய்யலாம், நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எந்த தீங்கும் என்ன செய்ய மாட்டார், நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். அவங்க வெக்கப்பட்டு போகத்தக்கதான் என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செய்வார். யாரெல்லாம் நம்மளை குறை பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் நம்ம சபிக்கப்பட்டன்னு சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் இவன் ஒரு தீங்கை அனுபவிக்கணும், இவன் ஒரு மோசமான காரியத்தை அனுபவித்து இவன் அழிந்து போகணும்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்மை குறித்து சொல்லுகிறாங்களோ, கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக நம்மளை என்ன செய்வார்,
உயர்த்துவார். எந்த தீங்கும் வராது அப்படிங்கிறத அவங்க என்ன செய்வாங்க, கண்டுக்கொள்வாங்க. இவன் எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் இவனை என்ன செய்ய முடியல, அசைக்க முடியல. தாவீது சொல்கிறேன் இல்லையா, ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால நான் என்ன செய்யலை, அசைக்கப்பட. யார் என் வலது புறத்தில் 16 விழுந்தாலும் எந்த தீங்கு என்ன செய்யாது, என்ன அணுகாதுன்னு தாவீது சொல்லுகிறான். யார் யார் விழுந்து போனாலும் கர்த்தர் என்னை விழாதபடி கர்த்தர் என்னை செய்வார், என்னை காத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ முதல் விஷப்பூச்சினால் வந்த தீங்கிலிருந்து ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். இரண்டாவது, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட மனிதர்களுடைய தீங்கான எண்ணத்திலிருந்து ஆண்டவர் அவனை என்ன செஞ்சார், காப்பாற்றின. ஆனால் செத்து போவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சார், பவுலுக்கு அற்புதம் செய்ததை நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அதுதான் 6ஆம் வசனத்துக்கு கீழே பார்க்கும்போது, அந்த அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டு இருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது பாருங்க. அப்போ நெடுநேரம் அவனுக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கலாம். ஐயோ இந்த மனிதனுக்கு இப்படி ஆயிட்டு, ஏன்னா அன்பு செலுத்தின மனிதர்கள் தான். ஆனால் அவனுக்கு ஒரு பாம்பு கடித்த உடனே அவன் ஒரு மோசமான ஒரு மனிதன் அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, நினைச்சிட்டாங்க. அப்போ அவனுக்கு ஒரு உதவி நெடுநேரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஓரளவு அதுக்கான ஒரு மருந்து அவங்கள்ட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது அவனுக்கு ஒரு உதவி செஞ்சுருக்கலாம். ஒன்றுமே செய்யலை. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து இயேசு அவனை என்ன செஞ்சார், ஒரு தீங்கும் வராதவாறு, எந்த சேதமும் அவனுக்கு வராதவாறு கர்த்தர் அவனை என்ன செஞ்சார், காப்பாற்றினார். அப்போ அவ்வளோ பேர் வந்ததில்லை, பவுலுக்கு தேவன் அற்புதம் செய்தது மாத்திரமில்லை, அந்த தீவுடைய தலைவனுடைய குடும்பத்திலையும் பவுல் மூலமாய் ஒரு அற்புதத்தை என்ன செஞ்சார், அது செய்தார்னு சொல்லி வேதம் அங்கே என்ன செய்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போது ஆண்டவருக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால எந்த சேதமும் நம்மளை அணுகாமல், எந்த தீங்கும் நம்மளை அணுகாமல் ஆண்டவர் நம்மளை தீங்கான காரியம் நம்ம வாழ்க்கையில வரும். ஆனால் ஆண்டவர் அது நம்மளை சேதப்படுத்தாதவாறு கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். அதுதான் செப்பனியா 3 இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். எந்த தீங்கு வந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, நெருங்காது, உன்னை அணுகாது அப்படின்னு ஆண்டவராக கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த வார்த்தையின் மூலமாக அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இந்த வாலிப நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இங்கே சொல்லணும், ஆண்டவரே நான் வெளியே போகிறேன் வருகிறேன், அநேக மனிதர்கள் சந்திக்கிறேன், நான் வாகனத்தில் போகிறேன், சைக்கிளில் போகிறேன், ஒரு தீங்கும் என்னை அணுகாதவாறு நீர் என்னை என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க. கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஒரு தீங்கும் ஒரு சேதமும் அணுகாதவாறு நம்மளை என்ன செய்வார், காத்துக்கொள்வார். மனிதர்கள் மூலமாய் வருகிற தீங்கிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். அவங்க அறிந்து கொள்வாங்க, இவனுக்கு ஒரு தீங்கும் என்ன செய்யல வரல, கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார், இவனுக்குள்ள ஒரு வல்லமை என்ன செய்யுது இருக்குதுன்னு அவங்க அறிந்து கொள்வாங்க. எந்த மிருகங்கள் மூலமாக நம்ம போக்கிலும் வரத்தில் எந்த சேதங்களும் வராதவாறு, இயற்கையினால் எந்த சேதங்களும் வராதவாறு கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், அதிலிருந்தும் நம்மளை என்ன செய்வார், நம்மளை பாதுகாத்து கொள்வார் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளையும் அவர் என்ன செய்வார், நம்ம இந்த பவுலை போல நம்மையும் கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை காப்பாற்றுவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே இந்த அருமையான இந்த காலை ஆண்டவரே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வேதம் சொல்லுகிறது, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவரே நாங்கள் இனி வரப்போகிற நாட்களிலே எதிர்காலத்திலே எந்த தீங்கும் காணாதவாறு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளும், ஒரு சேதமும் அணுகாமல் எங்களை காத்துக்கொள்ளும் ஐயா. அவளுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு தீங்கும் அணுகாதவாறு காத்துக்கொண்டீர். கப்பலிலிருந்து தப்பித்து வந்து அந்த தீவிலே ஆண்டவர் விஷப்பூச்சி விரியன் பாம்பு அவனை கடித்தும் அவன் ஒரு சேதமும் அடையலை. ஆண்டவரே தீங்கு அவன் வாழ்க்கைக்குள்ளே வந்தாலும் அது அவனை அணுகலை, அவனை நெருங்கலை, அவனை சேதப்படுத்தலை, அவனை ஒன்று செய்யலை. அவனுடைய உயிரை நீர் பாதுகாத்து கொண்டீர். அப்போ அது மாத்திரமில்லை, அந்த தீவார் அந்த மனிதர்கள் அவனுக்கு விரோதமான அநேக காரியங்களை சொன்னாங்க, தீங்கான காரியத்தை சொன்னாங்க. இவன் கொலைபாதகன், சபிக்கப்பட்ட மனிதன், இவன் செத்து போயிடுவான்னு சொல்லி காத்து கொண்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு தீங்கும் அணுகாதவாறு, அவனை ஒரு சேதமும் அணுகாதவாறு அந்த கண்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் நீர் பவுலை பாதுகாத்து கொண்டீர். அதே போல இயேசப்பா ஆண்டவரே நாங்கள் வெளியே போகிறோம் வருகிறோம், எங்கள் வாழ்க்கையில் எந்த தீங்கும் வராதவாறு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. கூட படிக்கிற மனிதர்கள் மூலமாக ஆண்டவரே சில சூழ்நிலைகள் ஆண்டவரே மனிதர்கள் மூலமாக எழும்பும்போது வரும்போது எந்த தீங்கும் வராதவாறு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஒரு சேதமும் அணுகாத பாரு. அந்த மனிதர்கள் சொல்கிறபடி நடக்கக்கூடாது. இவன் சபிக்கப்பட்டு போவான், இவன் நாசமாக போவான் அப்படின்னு அந்த மனிதர் சொல்லுகிறபடி நடக்கக்கூடாது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சொல்லுகிற மனிதர்களுக்கு முன்பாக, ஆண்டவரே இவன் எப்பொழுது சாவான் சொல்லுகிற அந்த மனிதர்களுக்கு முன்பாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாமல் நாங்கள் இந்த பூமியிலே உமக்கென்று வாழ்ந்து நாங்கள் சுகித்திருக்க, நாங்கள் ஆசீர்வாதத்தோடு கூட இருக்க, ஆண்டவரே அந்த கண்கள் பார்க்கத்தக்கதாக இவனுக்கு ஒரு சேதமும் வரல, இவனுக்கு இவன் வாழ்க்கையில் ஒன்றுமே இவனுக்கு தீங்கான காரியம் நடக்கலைன்னு அவங்க சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா, நீர் ஆசீர்வதிங்க அப்பா, நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எந்த மறைமுகமான சூழ்ச்சியே வரலாம். ஆண்டவரே, மறைமுகமான காரியங்கள் எங்களுக்கு விரோதமாக செய்யலாம், படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல செய்யலாம். ஆனாலும் கர்த்தர் எந்த தீங்கும் எங்களை நெருங்காதவாறு கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் நீர் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் அதை எந்த காரியத்தை குறித்து நாங்கள் டிஸ்டர்ப் ஆகாதவாறு, ஆண்டவரே நாங்களே அதை குறித்து ஏதாவது செய்யலாம்னு சொல்லி நாங்கள் நினைக்காதவாறு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஆண்டவரே, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், உம்முடைய பிள்ளைகள் நாங்கள், உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா தீங்கான காரியத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆண்டவரே, நீங்கள் பார்த்து என் பக்கம் நெருங்காதவாறு கர்த்தர் நீங்களை இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அன்னைக்கு யோபின் குடும்பத்தை நீங்கள் வேலை எடுத்து பாதுகாத்து கொண்டிருன்னு சாத்தானே சொன்னான். அவன் நெருங்க நினைத்தான், அவன் யோபு குடும்பத்தை சுற்றி வந்தான். ஆனாலும் நீ வேலை எடுத்து பாதுகாத்திருக்கிறீன்னு சொல்லி சாத்தான் உமக்கு முன்பாக சொன்னான். அதே போல இயேசப்பா, ஆண்டவரே, எந்த தீங்கும் எந்த மனிதர்கள் மூலமாக, பிசாசின் மூலமாக, சத்துருக்கள் மூலமாக ஆண்டவரே எங்களை நெருங்காதவாறு, எங்கள் குடும்பத்தை, எங்கள் வாழ்க்கையை நெருங்காதவாறு இயேசப்பா எங்கள் குடும்பத்தை நீங்கள் சுற்றிலும் வேலை எடுத்து இரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் மூடி மறைத்து கொள்ளுங்க. நாங்கள் போக்கிலும் வருகிலும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நாங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், படிக்கிற இடத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், செய்கிற வேலையில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே, எந்த தீங்கும் எந்த மனிதனுடைய பேச்சுக்கள் எதுவும் எங்களை சேதப்படுத்தாதவாறு, எந்த தீங்கும் அணுகாதவாறு கர்த்தர் எங்களை காத்துக்கொள்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நீர் பார்த்துக்கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை சிருஷ்டித்த தேவன் நீர் பார்த்துக்கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என்னை உருவாக்கின தேவன் என்னை பார்த்துக்கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாயின் கருவிலைங்களை பாதுகாத்து இந்த பூமியில கர்த்தர் நீங்கள் கொண்டு வந்ததை ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே நினைக்கிறோம். ஆண்டவரே, அவை எல்லாம் எங்களை பாதுகாப்பாய் கொண்டு வந்த தேவன், இனி வரப்போகிற நாட்களில் எதிர்காலத்தில் கர்த்தர் எங்களை நீர் பாதுகாத்து கொள்ள போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. தாவீது சொன்னது போல எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாத்து எந்த தீங்கும் எந்த சேதமும் அணுகாதவாறு நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான அந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு வருகிற எல்லா தீங்குகள் இருந்து கர்த்தர் விலக்கி அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த தீங்கு நிமித்தம் எந்த சேதங்களும் அவங்களை வாழ்க்கையில குடும்பத்தில் அணுகாதவாறு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் எழும்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 முதல் 5 வரை நாம் விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்து முடிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.